இல்ல மறுபடியும் அம்மன் பக்தின்னு ஏதாவது கதையை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண நினைச்சாலோ நீ வேற ஜீவாவை பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி நடந்துக்க மாட்டேன்னு நம்புறேன். பரணி, பரணி, எப்படி இருக்க பரணி? இப்படி ஒரு கேள்விய நான் உன்கிட்ட கேட்க கூடாதுதான். இதுக்கு மேல உனக்கு வர வேண்டிய கஷ்டம்னு இனி ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு நீ கஷ்டப்பட்டிருக்க. ஆனா இதெல்லாம் நீ தாங்கிறதுனாலதான் நான் திரும்பவும் உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன பாக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட பேசிட்டு போன அந்த ஜீவா நடந்தது என்னன்னு சொல்றதுக்கு காலையில வரைக்கும் உனக்கு அவகாசம் கொடுத்துட்டு போயிருக்கா இல்ல? அத அவகிட்ட நீ சொல்லணும்னா என்கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும். இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மனசுல திரும்ப திரும்ப எழுந்துட்டு இருக்கிற கேள்வி ரெண்டு. ஒண்ணு, அந்த சாரதா தேவி யாருங்கிறது. அப்புறம் நான் யாருங்கிறது. சரிதானே? சாரதா தேவி யாருங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நான் யாருங்கிற கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிடும். ரெண்டுக்கும் பதில் ஒரே நிகழ்வு. சாரதா தேவியோட வாழ்க்கை அது. மஞ்சக்காட்டு ஜமீன் 150 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பேரும் புகழுமா இருந்த ஜமீன். ஜமீன் ராஜேந்திர சேதுபதியோட நிர்வாகத்துல மக்கள் ரொம்ப சிறப்பா வாழ்ந்த காலம். அந்த ராஜேந்திர சேதுபதி தான் சாரதா தேவியோட அப்பா. ஜமீன் ராஜேந்திர சேதுபதியும் அவரோட மனைவி லக்ஷ்மி தேவியும் மிகப்பெரிய அம்மன் பக்தர்கள். ஜமீனுக்கு ரொம்ப நாளா வாரிசே இல்லை. அந்த குறை ஜமீனோட மனசை வாட்டிக்கிட்டே இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜமீனோட மனைவி கர்ப்பமானா. அம்மா தாயே, எங்களுக்கு எத்தனையோ வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம வருத்தத்தோட வேண்டிக்கிட்டோம். இப்போ என் மனைவி கர்ப்பம் தரிச்சிருக்க. அவளுக்கு நல்லபடியா பிரசவமாகி எங்க வம்சம் விருத்தியாகணும் தாயே. நீதான் துணையிருந்து அருள் புரியணும். ஜமீனோட மனைவி லக்ஷ்மி தேவி
நிறைமாத கர்ப்பிணியா இருந்தா. வயித்துல இருந்தது வேற யாரும் இல்ல. நீ இவ்ளோ நாளும் சாரதா தேவி யாரு யாருன்னு கேட்டுட்டு இருந்தல்ல, அந்த சாரதா தேவியே தான். ஜமீனுக்கு வாரிசு வந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் அவருக்கு நீடிக்கல. ஐயோ ராணிமா, ஐயா, அம்மா, அம்மா, என்னாச்சுமா? ராணிமா, 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 ராணிமா. சாரதா தேவி பிறந்த அடுத்த நிமிஷமே அவளோட தாய் கண்ணு மூடிட்டா. சாரதா தேவி பிறக்கும் போதே தாயில்லாத குழந்தையாயிட்டா. பிறந்த உடனே அம்மாவை கொன்னுடுச்சேன்னு ஜமீனுக்கு அந்த குழந்தை மேல கோவம். அந்த குழந்தைய பார்க்கவே அவர் விரும்பல.